ஸ்ரீ மகாகுரப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம் மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம பகவத்கீதையிலிருந்து ஒரு ஸ்லோகத்தை விரிவான அர்த்தத்தோட பார்க்கலாம். தூரே நஹ்யவரம் கர்மா புத்தி யோகா தனஞ்சயா புத்தௌ சரணமன் விச்ச கிருபணாஹ பலஹேதவஹா. இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம். தூரேன ஹெவரம் கர்மா, இந்த ஸ்லோகம் பகவத்கீதையோட 2வது அத்தியாயமான சாங்கிய யோகத்தோட 49வது ஸ்லோகம். ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், சாங்கிய யோகம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க நம்ம பகவான் நம்ம கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு கொடுத்த அட்வைஸ் தான், உபதேசங்கள் தான். இதற்கு முன்னாடி நம்ம பார்த்த ஸ்லோகங்கள்ல எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதோட பலனை எதிர்பார்த்து செய்யாதே. உன்னோட கடமையை நீ கடமையை செயலாற்றினா அதற்குண்டான பலனை நானே உனக்கு தருவேன், அந்த பலனை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்றார் நம்மளோட பகவான் ஸ்ரீகிருஷ்ணர். இந்த ஸ்லோகத்துல அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, தூரேன ஹெவரம் கர்மா புத்தி யோகா தனஞ்சயா. அதாவது யாரெல்லாம் லக்கி, யாரெல்லாம் அதிர்ஷ்டசாலிகள் அப்படின்னு சொல்றார் நம்மளோட கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்துல. தூரேன ஹெவரம் கர்மா, அதாவது பலன்களை பற்றி, அந்த பலன்களை எதிர்பார்க்காம பலன்களை பற்றி யோசிக்காமல் யார் கடமைகளை செய்யறாரோ அவர்தான் இருக்கிறதுலே அதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொல்றார் நம்மளோட கிருஷ்ணர். தூரேன ஹெவரம் கர்மா புத்தி யோகா தனஞ்சயா. அதாவது இந்த மாதிரி எந்த ஒரு செயலுக்கும், எந்த ஒரு கர்மத்துக்கும், நம்ம செய்யற எந்த ஒரு கடமைக்கும் பலனை எதிர்பார்க்காமல் செய்தோம்னா அந்த பலனை எதிர்பார்க்காமல் செய்யற நபரைத்தான் உண்மையான ஞானி அப்படின்னு அழைக்கக்கூடிய அந்த தகுதி இருக்காம் அந்த நபருக்கு. இல்லைன்னா எவ்வளோ படித்தாலும், எவ்வளோ வேதங்கள் படித்தாலும், இதிகாசங்கள் படித்தாலும், எதை படித்தாலும் சரி, அவன் ஞானியாக மாற மாட்டானாம். அதே நிமிடத்துல எதையுமே படிக்கலனாலும் இந்த உயிர் போக போறது, உயிர் உடல்ல இருந்து போக போறது. நிச்சயமாக பரமாத்மா தான் உண்மையான ஒரு சத்தியமான ஒரு விஷயம். அதனாலேயே அந்த சத்தியமான விஷயமா இருக்கிற பரமாத்மா நம்ம செய்யற செயல்களோட பலனை பார்த்துப்பார். அதனால எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்பார்த்து இந்த விஷயத்தை செய்ய வேண்டாம் அப்படின்னு யோசிக்கிற நபர் எதையுமே படிக்கிறனாலும் ஞானியாக மாறிடுவாராம். தூரேன ஹெவரம் கர்மா புத்தி யோகா தனஞ்சயா புத்தௌ சரணமன்விச்ச கிருபணாஹா பலஹேதவஹா. அதாவது புத்தௌ சரணமன்விச்ச, சரணாகதி அடைய வேண்டியது என்கிட்டே இல்லை அர்ஜுனா, புத்தி கிட்டே, அறிவு கிட்ட, ஞானம் கிட்ட சரணாகதி அடைய வேண்டும். அது எப்படி ஞானத்துக்கிட்ட சரணாகதி அடைய முடியும் அப்படின்னு கேட்டா, ஞானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பகவான் தான் நம்மளுக்கு தர. அதனால ஞானத்தை அளிக்கும் பகவானுக்கிட்ட சரணாகதி அடையாமல் அவரால் அளிக்கப்படுற அந்த விஷயத்துக்கு, ஞானத்துக்கு சரணாகதி அடையிறது ரொம்பவும் சுலபமான விஷயமா. ஏன்னா எப்பயுமே ஒரு நபர் இருக்கார், அந்த நபர் அந்த நபருக்கு கீழே அசிஸ்டண்டா இன்னொரு நபர் இருக்கார். இந்த மாதிரி நபருக்கும் அசிஸ்டண்ட்டுக்கும் நடுவுல நிறைய கேப் இருக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டா யார் அடையிறது ரொம்ப ஈஸியா இருக்கும்? அந்த நபரை அடையிறது ஈஸியா இருக்குமா, அவருக்கு அசிஸ்டண்டா இருக்கிறதே அடைய ஈஸியா இருக்குமா? அதனால இந்த இடத்துல நம்ம பகவான் தான் அந்த நபராக இருக்கார், அடையத்துக்கு கஷ்டப்படுற மாதிரி இருக்கிற நபராக இருக்கார். அந்த நபருக்கு அசிஸ்டண்டாக, அந்த நபர் அவருக்காக உருவாக்கிய அசிஸ்டண்டாக ஞானம் இருக்காம். அதனால இந்த ஞானத்தை அடையிறது ரொம்பவும் சுலபம், என்னை அடையிறதை விட சுலபம். அதே நேரத்துல இந்த ஞானத்தை, நான் சொல்ற இந்த விஷயங்களோட ஞானத்தை அடைந்தால் என்னை அடையிறது மிகவும் சுலபமாக மாறிடும். சொல்ல போனா இந்த விஷயத்தை அறிந்தாலே என்னை அறிந்ததுக்கு சமமாக இருக்கும் அர்ஜுனா அப்படின்னு சொல்றார் நம்மளோட கிருஷ்ணன். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுதான். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.